வாங்க கௌரி சமையலறையில் இன்றைக்கி கார்த்திகை தீப பிரசாதமாக பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பொரி உருண்டை வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். பொரி உருண்டை வந்து கார்த்திகை தீபத்துக்குன்னு இல்லைங்க, இது வந்து பொரி வெல்லம் இது ரெண்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் வாரம் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடலாம், ஈவினிங் வந்தாலும் சாப்பிட கொடுக்கலாம். இந்த கடலை உருண்டை பொரி உருண்டைலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பாகு வெல்லமாக எடுத்துக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வச்சு நல்லா இப்படி கலந்து விடலாம். இது முதல்ல நல்லா கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பாகு வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பாகை மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா வந்து கெட்டியான பதம் வரணும். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. கப்பில் வெள்ளைப்பாகு கொதிச்சிட்ருக்கு, அதுக்குள்ளே நம்ம பொரி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதில் பொரியை கொஞ்சம் தூசு இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு கப் போட்டேன், இது 3வது கப்பு. 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் பொரி. பொரி வந்து நல்லா மொறு மொறுன்னு புதுசாக இருக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பொட்டுக்கடலை நிலக்கடலைலாம் ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வெறும் பொரி மட்டும்தான் வச்சுருக்கேன். பாகு கொதிக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது வெல்லம் போட்டதுக்கெலாம் சுக்கு பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சளி பிடிக்காமல் இருக்கும். ஏலக்காய் பொடி பிடிக்கும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் பொரி உருண்டை கடலை உருண்டைக்கெலாம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறதில்ல. காய்ச்சும் போது சும்மா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4-5 ட்ராப் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணணும். அப்போ இந்த பாகு வந்து அப்படியே முருகி போகாமல் கேரமல் ஆகாமல் இருக்கும். பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் கூட செக் பண்ணலாம். இப்படி விட்டோம்னா உள்ளே போய் அப்படியே ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், கரைஞ்சி போகாமல் இருக்குது, ஆனால் பால் மாதிரி ஃபார்ம் ஆகலை. அப்படி பண்ணும்போது எடுக்க வரணும் நம்மளுக்கு. ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ அது நம்ம கையில் கூட எடுக்க முடியுது. ஆனால் இது பாருங்கள், இந்த பால் வந்து இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இந்த தக்காளி மாதிரி இருக்கும் சாஃப்டாக இந்த பால். இன்னும் கொஞ்சம் கெட்டி பாலாக கல் பதம்னு சொல்லுவாங்க. இந்த பால் வந்து கல் மாதிரி இருக்கணும், தக்காளி மாதிரி இல்லாமல். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா போய் ஃபார்ம் ஆகுது பால். அதை நம்ம நல்லா எடுக்கும்போது திக்காக தெரியுது. ஃபார்மான பாலை வந்து இப்படி போட்டிங்கன்னா சத்தம் கேட்கணும், கல் மாதிரி சத்தம் கேட்கணும். அதுதான் கரெக்டானது. இப்போ சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக எலுமிச்சம்பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டா பாகு ரொம்ப முருகி போயிடாமல் இருக்கும், நம்ம உருண்டை பிடிக்கிற வரைக்குமே. இங்கே வந்து இப்போ இந்த பொரியை ஒரு பேசனில் வச்சுருக்கேன், ஒரு அகலமான பேசனில். இதில் இந்த பாகை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் பொரியை கொட்டி கலறதோட நம்ம பாகை வந்து பொரியில் ஊற்றினோம்னா கொஞ்சம் கரெக்டாக வருது. சூட்டோடையே அது நல்லா அந்த பாகும் பொரியும் ஒன்று சேர்கிற மாதிரி எல்லா பொரியிலையும் அந்த பாகு இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு. மூணு கப்பு இல்லைனா 3.5 கப்பு, 1 கப்பு வெல்லத்துக்கு பொரி, அதுதான் கரெக்டாக இருக்குது. 4 கப்லாம் போட்டால் வந்து அந்தளவுக்கு பிடித்தமாக மொறுமொறுன்னு வரதில்லை, கொஞ்சம் நமுத்த மாதிரி போயிடுது. இது கலர்றதுக்குள்ளேயே வந்து ஓரளவுக்கு ஆறிக்கும். ரொம்ப ஆறுனா பிடிக்க முடியாது. கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதை உதறிட்டு கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே பெருசாக நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சிருங்க. ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. இது 2-3 நாளில் நீங்கள் காலி பண்ணிடுவீங்கன்னா கையில் தண்ணி தொட்டுட்டு பிடிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து 1 வாரம் 10 நாளைக்கெலாம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நெய் தொட்டுட்டு இல்லைன்னா அரிசி மாவு தொட்டுட்டு பிடிச்சிக்கோங்க.
நான் இப்போ கம்மியான அளவில் தான் செய்கிறேன். இது இன்றைக்கே காலி ஆகிடும். அதனால் நான் கையில் தண்ணி தொட்டுட்டு பிடிக்கிறேன். சூடாக இருக்குது. இது கிளறி முடித்தோடனே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆறுறதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. கிளறதுக்கே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளவே ஆறிடும் ஓரளவுக்கு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிங்கன்னா லேட் ஆகிடும். பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு. பிடிக்கும் போதே தெரியுது, நல்லா க்ரிப்பாக இருக்குது இந்த உருண்டை. சூப்பராக வந்திருக்கு பொரி உருண்டை. கரெக்டாக அந்த பதம் நல்லா பார்த்துட்டு கல் பதமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு வேகமாக பண்ணோம்னா கரெக்டாக வரும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா கெட்டியமாக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி போட்டோம்னா சத்தம் கேட்கணும். அது இப்படி பண்ணால் கூட உடையக்கூடாது. நம்ம கடித்து சாப்பிடும்போது தான் உடையணும். இப்படி பண்ணால் அப்படி உடஞ்சி வரக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிரசாதமாக இந்த பொரி உருண்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.